ஏஜி பிரின்ஸ் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திரு லிபின் பாபு காங்கிரஸ் மணவளக்குறிச்சி பேரூர் தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துள்ளார். வாசலில் இருக்கின்ற விழாக்குழுவினர் தயவு செய்து மாறி நிற்கும். மேடையில் முன்னால் நிற்பவர்கள் சற்று விலகி நிற்கும். அடுத்த இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் சுவாமி கபடி கிளப் திறனை RVKC திறனை. இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கும் திரு ரமேஷ் கௌரி ஜுவல்லர்ஸ் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்புக்குரிய விழாக்குழு பொறுப்பாளர்களே, கபடி கலா ரசிக பெருமக்களே, யுவோர் பெரியோர்களே, இளைஞர்களே, விளையாட்டு வீரர்களே, இந்த கொரோனா காலகட்டத்திலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற எண்ணத்தோடு குளச்சல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பிரின்ஸ் அவர்கள் தங்கள் தொகுதி முழுவதும் சுற்றி வந்து மக்களுக்காக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னாருடைய சேவை பாராட்டுதற்குரியது. அவர்களை உங்கள் சார்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துகின்றோம், வரவேற்றுக் கொள்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்குரிய குமரி மாவட்ட கபடி கழக தலைவர் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வரும். கோட்டவுளை அணி வீராங்கனைகள் 6 வெற்றி புள்ளிகளும், சிறுநை அணி வீராங்கனைகள் 12 வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 16 வெற்றி புள்ளிகள் சிறுநை வீராங்கனைகள், கோட்டவுளை 5 வெற்றி புள்ளிகள். தற்போது இந்த விழாவினை துவக்கி வைத்து அமர்ந்திருக்கின்ற திரு லிபின் பாபு காங்கிரஸ் மணவளக்குறிச்சி பேரூர் தலைவர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை RKMKC கபடி அணியின் தலைவர் திரு காட்வின் சேவியர் அவர்கள் வழங்குவார்கள். லிபின் பாபு காங்கிரஸ் மணவளக்குறிச்சி பேரூர் தலைவர் அவர்களுக்கு எங்கள் அணியின் பயிற்சியாளர், எங்கள் அணியின் தலைவர் திரு காட்வின் சேவியர் அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்குவார்கள். இந்த அரங்கத்தின் மேல்கூரை மற்றும் பந்தல் சிறப்பாக அமைத்து தந்த திரு லிபின் பாபு அவர்களுக்கு RKMKC கபடி குழு மற்றும்
கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விளையாட்டு போட்டிகள் சிறப்பாக அமைவதற்கு முழு ஒத்துழைப்பை அளித்துக் கொண்டிருக்கின்ற பாதுகாப்பை தந்து முழு ஒத்துழைப்பை அளித்துக் கொண்டிருக்கின்ற மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தை சார்ந்த அனைத்து காவலர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருநை ஆட்ட இடைவேளை சற்று நேரத்தில் இந்த ஆட்டம் முடிவுற இருக்கின்றது. எனவே சுவாமி கபடி கிளப் திருநை ஆர்விகேசி திருநை விரைந்து ஆடுகளத்தின் அருகில் வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை இருந்தாலும் முதல் கொடுக்கின்ற சாதாரண மக்களுடன் மிக சார பழகின்ற தான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் பொது நீர் மெம்பர் நிதியில் 60% நிதியை இந்து கோயிலாக ஒதுக்கிய அன்பு தலைவர் புரட்சி சமய உறுப்பினர் பிடித்தவர்களுக்கு பெறுகின்ற ஊராட்சி காங்கிரஸ் சார்பாளருக்கு கடைசி 5 ஆட்டம். அடுத்த கட்ட ஆட்டத்தில் ஆட வேண்டிய சுவாமி கபடி கிளப் அணி வீராங்கனைகளும் ஆர்எம்விகேசி அணி வீராங்கனைகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆட்டுகளும் அணிகளில் வருவோம். Last 4 minutes. கடைசி 3 நிமிட ஆட்டம். திருநை வீராங்கனைகள்
37 வெற்றி புள்ளிகளும் கூட்ட விழா அணி வீராங்கனைகள் 10 வெற்றி புள்ளிகளை எடுத்து ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையாக மடக்கி பிடித்து ஒரு வெற்றி புள்ளி. திருநெல்வேலி அணி வீராங்கனைகளுக்கு வெற்றி புள்ளியின் எண்ணிக்கை 38. லாஸ்ட் 2 மினிட்ஸ், கடைசி 2 நிமிட ஆட்டம். சூப்பர் டேக்கிள் 2 வெற்றி புள்ளிகள் கூட்ட விலை அணி வீராங்கனைகளுக்கு. கடைசி நிமிட ஆட்டம். இது ஆட்டத்தின் கடைசி நிமிடம். ஒரு வெற்றி புள்ளி. ஆட்டம் நிறைவடைந்தது. நடந்து முடிந்து முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் திருநெல்வேலி அணி வீராங்கனைகள் வெற்றி பெற்று முதலாவது மற்றும் இரண்டாவது பரிசுக்கான ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். உடனடியாக இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஆட வேண்டிய சுவாமி கபடி கிளப் Woo!